ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க லீஃப் கலர் பிசினஸ்ல டைப்பிங் ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கை எப்படி நீங்க ப்ராப்பரா சப்மிட் பண்றது, உங்களுடைய டாஸ்கை எப்படி நீங்க கம்ப்ளீட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த நிறுவனத்துல நீங்க ஜாயின் பண்ண 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு இன்வாய்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு உண்டான ப்ரூஃப் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் அண்ட் மெயிலுக்கு வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. சோ பாத்துக்கங்க. அதே மாதிரி நீங்க ஆக்டிவேஷன் ஆன 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு மெயிலும் அனுப்பிச்சிருவாங்க. சோ அந்த மெயிலை ஓபன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு உண்டான டாஸ்க் வந்து வந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி PDF வந்து உங்களுக்கு வந்து மெயில் வந்திருக்கும். அந்த PDF வந்து நீங்க ஓபன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து ஓபன் பண்றேன். நீங்க வந்து 2222 பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 5 பேஜ் கொடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு புக்கை வந்து போட்டோ எடுத்த மாதிரி தான் இருக்கும். சோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இதுல உள்ள சென்டென்ஸ், இதுல உள்ள பேராகிராஃப் அப்படியே நீங்க வந்து டைப்பிங் பண்ணி கம்பெனிக்கு அனுப்பணும். சோ அதை நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு முக்கியமா தேவை இந்த கேன்வா ஆப். ஓகேங்களா? இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. நீங்க போயிட்டு CANVA டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் வந்துரும். அதை நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ நான் ஓபன் பண்றேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நீங்க ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் இருக்கும். இதுல நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தா 8வது இடத்துல இருக்க இந்த DOC போட்டிருக்கல டாக்குமெண்ட், இதுதான் நம்மளுக்கு தேவை. இது மூலியமா தான் நம்ம கம்பெனிக்கு வந்து மெயில் அனுப்ப போறோம். சோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அதை வந்து கிளிக் பண்றேன். சோ நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துருச்சு. உங்களுக்கு லீஃப் கலர்ல இருந்து வந்த மெயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த மெயில நீங்க உங்க பக்கத்து கடையில போய் ஜெராக்ஸ் கடைலாம் இருக்கு இல்லையா, அதுல கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல அவங்க வந்து ஈஸியா நம்மளுக்கு ஒரு பேப்பர் வடிவத்துல கொடுப்பாங்க. சோ அந்த பேப்பர் வடிவத்துல நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த பேப்பரை பார்த்து இந்த ஆப்ல போயிட்டு நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். சோ நம்மளுக்கு 1 மாசம் டைம் இருக்கு. மாசத்துல 5 பேஜ் தான் நம்ம டைப் பண்ண போறோம். சோ அதை நீங்க பேப்பரை வந்து பார்த்து நீங்க இங்க டைப் பண்ணிக்கலாம். அந்த பேப்பர்ல உள்ளதை பார்த்து ஏன் டைப் பண்ண சொல்றேன் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுனால நிறைய வேலைகள்லாம் இருக்கும். இல்ல வெளியில வந்து ஜென்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து ஒரு பேப்பர்ல நோட் பண்ணி நம்மளுக்கு எந்த டைம் ஃப்ரீயா இருக்கோ அந்த டைத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அதை பார்த்து டைப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் எதுவும் வேலை வந்துருச்சுன்னா ஒரு பேனா வச்சு அந்த பேப்பர்ல நீங்க மார்க் பண்ணிட்டு நீங்க அடுத்தது மறுபடியும் நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ மறுபடியும் அதுல இருந்து நீங்க வந்து டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அதுக்காக தான் நான் வந்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க ஒரே மொபைல்ல பேக் போயிட்டு நம்ம பாக்குறதுனால நம்மளுக்கு வந்து சம் சென்டென்ஸ் எல்லாம் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். இல்ல அப்படி என்னால ஜெராக்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது இல்லைன்னா உங்க வீட்டுல வேற மொபைல் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய மொபைலுக்கு என்ன பண்ணுங்க, இந்த PDF வந்து அனுப்பிச்சு விட்டுட்டு இன்னொரு அனதர் மொபைல்ல இருந்து உங்களுக்கு தேவையானதை நீங்க இந்த மாதிரி பார்த்து ஜூம் பண்ணி எழுதிக்கலாம். சோ இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எந்த வித பிழையும் இல்லாம நம்ம வந்து கரெக்டா சப்மிட் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய ஒர்க்கே இதுதான். இல்ல உங்ககிட்ட சிஸ்டம் இருக்கு அப்படின்னாலும் அப்ப பிரச்சனை இல்லை, அதே நீங்க பார்த்து டைப் பண்ணிக்கலாம். நீங்க ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் சஜஷன் தான். ஒரு சில நபர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு, அதாவது இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் நம்ம வந்து கீபோர்ட் நம்மளுடைய மொபைல்ல வந்து டைப் பண்ண முடியாதுன்னு இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றீங்க, இந்த மாதிரி சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அதுக்கு பதில் X நம்ம வந்து போட்டுக்கலாம்னு சொல்லி நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த சென்டென்ஸ் விழுகலையோ அதுக்கு பதில் நம்ம X வந்து போட்டுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது இன்னொரு டீம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணிப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன கேட்கறாங்கன்னா, இவங்க கொடுத்துருக்க இந்த ஹெட்டிங்குமே நம்ம எழுதணுமா, இந்த கலர் ரெட் கலர் இந்த மாதிரி டார்க்கா எழுதணுமான்னு கேட்பாங்க. சோ அந்த மாதிரி நீங்க வந்து எழுதணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்க கீபோர்ட்ல என்ன டைப் பண்ண முடியுதோ அதை மட்டும் டைப் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் ரைட் சைடு மேல பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன், இந்த பேஜ் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்க டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்க கீபோர்ட்ல இந்த மாதிரி சென்டென்ஸ் விழுகல அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறது வந்து நீங்க எண்ணிக்கீங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுல எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா AB = VB - VA அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கா. அது எத்தனை எழுத்து இருக்கு அப்படிங்கறத நீங்க எண்ணிக்கங்க. அத்தனை X தான் நீங்க வந்து போடணும். இதுல எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 9 எழுத்து இதுல இருக்கு. 9 எழுத்து இருக்கு. அப்பனா நீங்க என்ன பண்ணணும், நீங்க டைப் பண்ற இடத்துல இந்த லெட்டர்ஸ் உங்களுக்கு கீபோர்டுல விழுகல அப்படின்னா நீங்க 9 வாட்டி இந்த மாதிரி Xன்னு சொல்லிட்டு போடணும்னு சொல்றாங்க. சோ நீங்க வந்து எந்த இடத்துல உங்களுக்கு வந்து இது வந்து விழுகல, கீபோர்டுல விழுகல, இது எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்க அந்த இடத்துல X அப்படிங்கிற மாதிரி நீங்க போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்காக நம்ம எல்லாத்தையுமே இந்த X போடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம போடும் பட்சத்துல வெரிஃபை டீம் வந்து அதை வந்து கரெக்ஷன் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து கொடுக்குற பேப்பர்ஸ்ல ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் நீங்க போடணுமான்னு கேட்பீங்க. அந்த மாதிரி போடணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம அந்த பேராகிராஃபை மட்டும் டைப் பண்ணாலே போதும். எப்படி இந்த ஆப்ல டைப் பண்ணி PDF மாத்தி கம்பெனிக்கு அனுப்புறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வீடியோ ரெடி பண்ணணுங்கிறதுக்காகவே இன்னும் நான் வந்து கம்பெனிக்கு மெயில் அனுப்பல. சோ இந்த வீடியோல நான் வந்து லைவா அதை வந்து பண்ணி காட்டுறேன். நான் எடுத்திருக்க பேக்கேஜ் பாத்தீங்கன்னா நான் வந்து 2222 பிளான் வந்து நான் எடுத்திருக்கேன். சோ 5 பேஜ் எனக்கு வந்து கம்பெனில இருந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. சோ இதை நான் ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து நான் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல எழுதணும். நான் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து எடுத்துக்கிறேன். நான் பாத்தீங்கன்னா டைப் பண்ணா வீடியோ ரொம்ப லென்த்தா போகும்னு சொல்லிட்டு என்னோட அம்மாவோட வாட்ஸ்அப்புக்கு நான் வந்து எல்லாத்தையுமே கரெக்டா டைப் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். சோ நீங்க டைரக்டா அந்த கேன்வா ஆப்ல போயிட்டு டைப் பண்றதுனாலும் பண்ணலாம். இல்லாட்டி யாராச்சும் வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி நீங்க டைப் பண்ணி ரெடியா வச்சுக்கிட்டாலும் சரி. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைரக்டா கேன்வா ஆப்ல வந்து டைப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப் வந்து நீங்க கிளிக் பண்ணா போதும், கீழே வந்து கீபோர்ட் ஓபன் ஆயிரும். இதுல பாத்தீங்கன்னா கம்பெனி உங்களுக்கு என்ன பேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து கரெக்டா நீங்க வந்து இதுல வந்து டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் டைப் பண்ண அப்படின்னா வீடியோ இன்னும் லென்த்தா போகும். அதனால நான் ஆல்ரெடி டைப் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். அதை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நான் என்னோட ஃபர்ஸ்ட் பேஜை வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து டைப்பிங் பண்ணிட்டு இருப்போ இடையில உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துருச்சு, நம்ம இதோட ஸ்டாப் பண்ணணும், அடுத்தது நம்ம வந்து அடுத்த நாளோ இல்லாட்டி அடுத்த ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அந்த ஆப்பை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு பேப்பரில் பார்த்து டைப் பண்ணுவீங்க இல்லையா, அந்த பேப்பரில் ஒரு பேனா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஆப்பில் மேலே பார்த்தீங்கன்னா 3 புள்ளி மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த புள்ளியை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு அடுத்த நாள் நம்ம இதுல இருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க சேவ் பண்ணிட்டு மேல பாத்தீங்கன்னா பென்சில் ஐகான் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை
அதை கிளிக் பண்ணி இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ் டைப் பண்றீங்க அப்படின்னா நீங்க பேஜ் 1 நீங்க வந்து போட்டுக்கங்க. இப்போ நான் வந்து பேஜ் 1 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி பேஜ் 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சேவ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு எடுக்க வசதியா இருக்கும். ஏன்னா நீங்க 4-5 பேஜ் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த ரீநேம் வந்து கொடுத்துருங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த ஆப்பை வந்து முற்றிலுமா வெளியே போயிட்டேன். இப்போ அடுத்த நாள் தான் இந்த ஆப்பை ஓப்பன் பண்றேன். ஸோ நான் அடுத்த நாள் மறுபடியும் இந்த ஆப்பை ஓப்பன் பண்றேன். அப்போ நம்ம எங்க போகணும்னா கீழே பாத்தீங்கன்னா யுவர் டிசைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஆப்ஷனுக்குள்ள போங்க. நீங்க வந்து எது இதெல்லாம் பண்ணி பாதிலே விட்டு வச்சிருக்கீங்களோ அங்க வந்து காட்டும். ஸோ அதுல இருந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இங்க பாருங்க யுவர் டிசைன்ல நம்ம வந்து சேவ் பண்ணது இந்த இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம மறுபடியும் அகைன் அதை கிளிக் பண்றோம். அதை கிளிக் பண்ணி நீங்க எதுல இருந்து விட்டீங்களோ அதுல இருந்து டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்படிதான் நம்ம வந்து டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க வந்து ஒரு பேஜை ஃபுல்லா டைப் பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்போ நம்ம அடுத்த பேஜ் பண்ணணும். அது எப்படி பண்றதுன்னா, இப்போ நீங்க எந்த வித கரெக்ஷனும் இல்லாம ஒரு பேஜை ஃபுல்லா முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா ரைட் சைடு மேல பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. நம்ம இந்த பேஜ் வந்ததுக்கு அப்புறம் இங்க நம்ம எந்த கரெக்ஷனும் பண்ணக்கூடாது. ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கணும். ஜஸ்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறது இந்த பாக்ஸ் மட்டும் நம்ம கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுக்க வேண்டியதான். இப்போ நான் அந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய பேஜ் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி டவுன்லோட் ஆகி முடிச்சோன்னா ஷேர் பண்ற மாதிரி ஆப்ஷன் வரும். இதுல மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல மெயில் எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த மெயிலை கிளிக் பண்ணி கம்பெனிக்கு இந்த PDF நீங்க உடனே ஒரு பேஜ் மட்டும் அனுப்பிச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி அதே மாதிரி அகைன் இந்த மாதிரி 5 வாட்டி நீங்க அனுப்பணும். ஸோ இல்ல நான் 5 வாட்டி அனுப்பல, நான் ஒரே தடவை 5 ஃபைலையுமே ஒரே மெயிலா உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட 2வது பேஜையுமே நான் வந்து டைப் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஏதாவது உங்களுக்கு சென்டென்ஸ் வந்து தெரியல, அது வந்து உங்கள் கீபோர்டில் டைப் பண்ண முடியலையா, இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாக போடுங்க. இது என்னால் டைப் பண்ண முடியாதனால நான் எத்தனை எழுத்து இருக்கோ அத்தனை எழுத்தையும் நான் எண்ணிக்கிட்டு ஒரு எழுத்துக்கு ஒரு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எத்தனை எழுத்து இருக்கோ அத்தனை எக்ஸ் நம்ம வந்து போட்டுக்கணும். ஸோ உங்களால் டைப் பண்ண முடியாத விஷயத்தை இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ன்னு நம்ம போட்டுக்கணும். நான் இந்த மாதிரிங்க ஒரு சில இடத்துல இந்த மாதிரி எக்ஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இப்போ நான் என்னோட 2வது பேஜையுமே நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதையுமே டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ அகைன் மேலே இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த பேஜில் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணணும். அகைன் வந்து ஆல்ரெடி டிக் பண்ணி தான் இருக்கும். இப்போ நான் டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அங்கேயே டவுன்லோட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய 5 பேஜுமே நான் வந்து டைப்பிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு என்னோட 5 பேஜுமே இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம 5 பேஜுமே ஒட்டுக்கா இந்த கேன்வா ஆப்லேருந்து கம்பெனிக்கு மெயில் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்படி நம்ம கம்பெனிக்கு பண்ணணும் அப்படின்னா ஒன்றா நம்ம வந்து மெயில் பண்ணலாம் இந்த கேன்வா ஆப்லேருந்து. இல்லை நான் வந்து ஒன்றா பண்ணணும், ஒரே மெயிலாக நான் வந்து கம்பெனிக்கு இந்த 5 ஃபைலையும் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக நம்ம இந்த கேன்வா ஆப்லேயும் இந்த 5 ஃபைலையும் மார்க் பண்ணி டேரெக்டாக மெயில் அனுப்ப முடியாது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய மொபைலில் ஃபைல் மேனேஜர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு டாக்குமெண்ட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இதில் டவுன்லோட் பண்ண PDFலாம் அதில் காட்டும். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னோட ஃபைல் மேனேஜருக்குள்ள போறேன் பாருங்க. எல்லார் மொபைல்லையும் இந்த மை ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுக்குள்ள போங்க. என்னோட மொபைல் வந்து சாம்சங் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தவங்க மொபைலில் வேற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன PDF எடுத்தோமோ அது எல்லா PDFமே இங்கே இருக்கும். ஸோ இதில் நல்லா பாருங்க, நம்ம வந்து பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3, பேஜ் 5 சொல்லி தானே நம்ம வந்து அதில் ரீநேம் கொடுத்தோம் இல்லையா. ஸோ அதனால நம்மளுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ல சேவ் ஆயிருக்கு. ஒரு சில பேருக்கு இந்த மை ஃபைல்ஸ்ல இந்த மாதிரி டாக்குமெண்ட்ல உங்களோட PDF வந்து இல்லை அப்படின்னா நீங்க மறுபடியும் என்ன பண்ணுங்க, உங்களோட கேன்வா ஆப்ல போயிட்டு இந்த பேஜுக்கு நேரா 3 புள்ளி கொடுத்துருக்காங்கல்ல, தெரியுதா? அந்த 3 புள்ளி, அந்த புள்ளியை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா அகைன் டவுன்லோட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. இப்போ போயிட்டு டாக்குமெண்ட்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டான முறையில் டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த மை டாக்குமெண்ட்ல வந்து இருக்கும். ஸோ பார்த்துக்குங்க. இதில் இருந்து நம்ம கம்பெனிக்கு மெயில் அனுப்பணும். கம்பெனிக்கு எப்படி மெயில் அனுப்பணும்னு பார்த்தா டெலகிராமில் ஜிமெயில் அட்ரஸ் தான். இதை நீங்கள் வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மெயிலை மட்டும் அமைக்க பிடிச்சி காப்பி இமெயில் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. ஸோ நம்ம வந்து அந்த மெயில் வந்து காப்பி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பேஜை வந்து எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்ணுறோம். என்னோட பேஜ் 1, 2, 3 அப்புறம் 4 கீழே இருக்குது, 4, 5 இந்த 5 பேஜையுமே இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் கீழே இருக்கிற ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கிறேன். உங்கள் மொபைலில் ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் வேறு எங்கே இருக்கா கரெக்டாக பார்த்துக்கங்க. இப்போ நான் வந்து ஷேரை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணணும் டேரெக்டாக நம்மளுடைய 5 பேஜும் இங்கே வந்துருச்சு பாருங்க. நல்லா பாருங்க, நம்மளுடைய பேஜ் 1, 2, 3, 4, 5 எல்லாமே நம்மளுக்கு வந்து இங்கே வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மெயில் அனுப்பும்போது நம்மளுடைய 5 ஃபைலுமே ஒரே மெயிலில் நம்ம போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரம் அட்ரஸில் நம்ம கம்பெனிலேருந்து ரிஜிஸ்டர் பண்ணோம் இல்லையா, அந்த மெயில் அட்ரஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் 1க்கு மேற்பட்ட மெயில் வச்சிருக்கீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் எத்தனை மெயில் வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே ஷோ ஆகும். இதில் செப்பரேட்டாக நீங்கள் கம்பெனிக்கு எந்த மெயில் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடியை கிளிக் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 2 அட்ரஸில் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட மெயில் அட்ரஸ் இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே சப்ஜெக்ட் கொடுத்துருக்க இடத்துல நீங்கள் வந்து மை ஒர்க் இல்லாட்டி மை ஜாப், மை ப்ராஜெக்ட் இந்த மாதிரி நீங்கள் எது கொடுத்தாலும் சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கம்போஸ் மெயில் அப்படிங்கிறதுல என்ன கொடுக்கணும்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் உங்களுடைய LC நம்பர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், அடுத்தது நீங்கள் என்ன பேக்கேஜில் இருக்கீங்களோ அந்த பேக்கேஜ், அதுக்கு அடுத்தது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம LC நம்பர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு LC நம்பர்னா என்னன்னு தெரியல. LC அப்படின்னா லீஃப் கலர் தான் ஷார்ட்டாக சொல்லுவாங்க. நம்மளுடைய லீஃப் கலரை லாகின் பண்ணோன்னா நம்மளுடைய நேமுக்கு பக்கத்தில் மேலே பாருங்க LCன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய LC நம்பர். ஸோ அதை நீங்கள் வந்து காப்பி பண்ணிட்டு மெயிலில் வந்து உங்கள் LC நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க.
ஓகே, இங்கே பாருங்க, நான் வந்து கம்போஸ் மெயில் வந்து என்னுடைய எல்சி நம்பர், என் நேம், என்னோட பிளான், என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம கம்பெனிக்கு இந்த மெயிலை பாஸ் பண்ணணும். கம்பெனிக்கு இந்த மெயிலை நம்ம அனுப்பணும். அதுக்கு நம்ம என்ன பண்றதுன்னா, மேலே பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்கு பாருங்க. அந்த ஐக்கானை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், கம்பெனிக்கு மெயில் வந்து சென்ட் ஆயிடும். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான வேலை தான். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு வந்து உங்கள் ஹோம் பேஜுக்கு வந்துடும். அது ஒரு சில பேர் வந்து ஹோம் பேஜுக்கு வந்துருச்சு, எனக்கு மெயில் சென்ட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல அப்படின்னா, உங்களுடைய ஜிமெயில் ஓப்பன் பண்ணி சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் மெயில் சென்ட் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கம்பெனிக்கு மெயில் அனுப்பணும். ஒரு சில பேருக்கு மெயில் அனுப்ப தெரியாது. ஸோ அவங்களுக்காக இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். ஒரு சில பேர் வந்து நல்லாவே மெயில் அனுப்புவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்மளுடைய ஒர்க். மந்த்லி நம்ம இந்த டாஸ்க்கை தான் பண்ண போகிறோம். ஸோ எல்லாரும் நல்லபடியாக இன்கம் எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.